கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடி கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்டநாயகன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான வாரிசு மாஸ் டயலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கைன்மாஸ்டர் அப்டேட்ஸ்லாம் வரும். இப்போ 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தளபதியோட அந்த டயலாக் வீடியோவை கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஷார்ப்பாக 1.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோட எண்டிங் வந்துட்டு ரைட் சைடு மேலே மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுதா, கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மேலே பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கும் நீங்கள் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோஸை வந்து மேக் பண்ண முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ண வாட்டி ஸ்க்ரீனை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ்க்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க வீடியோவில் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மி டிஜேன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மி டிஜே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை சில பேர் ஃபுல்லாகவே பார்க்காம ஒர்க் ஆகலை அப்படின்றீங்க. ஸோ வீடியோ வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக அதில் இருக்க ஸ்டெப்பு பை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கால்மி டிஜே வந்து செட் ஆகும். ஸோ இப்போ கால்மி டிஜேவை இன்ஸ்டால் பண்ண வாட்டி கால்மி டிஜேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எஃபெக்ட்ஸ் இருக்கும், 6 எஃபெக்ட் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கால்மி டிஜேவில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே எஃபெக்ட் ஆட் பண்ணால் தான் நமக்கு அது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆர்டராக வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கால்மி டிஜேவில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஒரு டைம் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாங் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் மட்டும் ஒரு 40 கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார்டர் இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 15 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு கடைசி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கரெக்டாக ஆடியோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே இமேஜஸ் இருந்தால் அதை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஆடியோ இருக்கிற அளவுக்கு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்குங்களா அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக வந்து அந்த டயலாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.